ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வ விநாயகா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். ஃபுல் டே என்னெல்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரியாக ஒரு vlog-ஆக ஷூட் பண்ணிக்கோங்க. இது காலையிலேருந்து எடுத்திருக்க வீடியோ. காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய புல்லுகளெல்லாம் பிடுங்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன் எல்லா செடிக்கும். இந்த வெயிலுக்கு செடி ஃபுல்லாக பயங்கரமாக வாடிடுது. வாடினது மட்டும் இல்லாமல் இலையெல்லாம் கருகி கருகி போகுது. அதிகமான வெயில் அடிக்கும் போது இந்த எவ்வளோ தான் தண்ணி விட்டாலும் மார்னிங் நல்லா தண்ணி விட்டுட்டு தான் போகிறோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஈவினிங் பார்க்கும்போது அந்த இலை வந்து நல்லா கருகி இருக்குது. அது போக இந்த ஒரு தடவை தான் மழை விழுது. ஒரு தடவை மழை விழுந்தாலும் என்ன ஆகுது, இவ்வளோ புல் முளைச்சிருக்கு. இடையில ஒரே ஒரு நாள் மழை பெஞ்சது, அதுக்குள்ளே இவ்வளோ பக்கம் இவ்வளோ புல் நம்மளுக்கு முளைச்சிருக்கு. சரி, அந்த புல்லை எல்லாம் பிடுங்கி போட்டுடலாம், தண்ணியை விட்டுட்டு எல்லா செடிக்கும் தண்ணியை விட்டுட்டு நம்ம புல்லை பிடுங்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே எல்லா செடிக்கும் அவங்களுக்கு எல்லாம் நல்லா இலையிலெல்லாம் தண்ணியை தொளிச்சு விட்டு கீழே வேர்லையும் தண்ணியை ஊற்றி விட்டு அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு உயிர் புதுப்பித்தாச்சு. நல்லா சூப்பராக நம்மளுக்கு ஒரு செம்பருத்தி 2 செம்பருத்தி பூத்துருக்கு. சூப்பராக 2 சக்கப்பு கலர் செம்பருத்தி பூத்துருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ரோஸ் கலர் பூச்செடி வந்து என்னன்னு தெரியல, நர்சரியில் இருந்தது, வாங்கி கொண்டு வந்து வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக பூக்குது, பட் அழகாக இருக்குது. சும்மா டெக்கரேஷன் பர்பஸ்க்காக வெளியில் அந்த உருளியில் பூ போடுவோம் இல்லையா, அதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வச்சுருக்கேன். செம சூப்பராக இருக்குது. இதில் இந்த துளசி மட்டும்தாங்க எனக்கு வந்து ரொம்ப வாடி போயிடுது. ஆனால் வேறு பக்கம்லாம் ஈரப்பதம் இருக்க தான் செய்யுது. மேல் பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப வாடிடுது. யாருக்காவது இந்த வாடாமல் இருக்கிறதுக்கு துளசி வந்து எனக்கு நல்லா தழுத்து வர்றதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கொடுங்க. நம்ம சேனலில் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ வாடி வாடி போகுது. இதில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா புல்லை ஃபுல்லாக பிடுங்கி போட்டுடலாம். வெட்டுனாலே இது வரமாட்டேங்குது, மண்ணோடு வந்துடுது. மண்ணோட வரப்போ வந்து நம்மளுக்கு வந்து இங்கே வந்து குழியாக விழுந்துடும். ஸோ நம்ம வந்து இதை எப்படி பிடுங்கி போட்டுக்கலாம். இந்த பக்கம் இருக்க எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளைகளை எல்லாம் நல்லா பிடுங்கி விட்டுட்டோம். லாஸ்ட்டாக இதை ஃபுல்லாக மண்வெட்டி வச்சு வெட்டிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஓரமாக சங்குப்பூ செடி வச்சுருக்கோங்க. அது என்ன ஆச்சுன்னா கொடி நல்லா படர்ந்து பக்கத்தில் ஒரு கத்தாழை தொட்டி இருந்தது. அந்த தொட்டியில் சுற்றி ஃபுல்லாக இப்போ அது வந்து கத்தாழைக்கு மேலே இப்படி அழகாக நல்லா கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்கோம் இல்லையா, அது மாதிரி அழகாக அப்படி நிற்கிது. செம்ம சூப்பராக பார்க்கவும் நல்லா தான் இருக்குது. பட் என்ன, கத்தாழை செடியை ஃபுல்லாக மறைச்சிருச்சு. அதுக்கப்புறமா நல்லா மண்வெட்டி எடுத்து எல்லா இடமும் நல்லா வெட்டி புல்லை ஃபுல்லாக ஓரளவு க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்மளுக்கு இப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் சங்குப்பூ செடி. இந்த சங்குப்பூ செடி வந்து நான் பக்கத்தில் ஒரு கம்பு வச்சுருக்கேன். பட் அதையும் தாண்டி அந்த கத்தாழை செடியில் போய் லாஸ்ட்டாக நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க. மண்ணெல்லாம் நல்லா வெட்டி போட்டு இந்த பாருங்கள், இந்த பக்கம் நல்லா ஒதுக்கி வச்சாச்சு. இந்த பார்த்திங்களா இந்த சங்குப்பூ செடி அதில் சுற்றி எப்படி இருக்குதுன்னு. இந்த மருதாணி செடி மட்டும் என்ன பண்ணுச்சுன்னா, பக்கத்தில் இந்த பக்கம் வந்து ஒரு தென்னை மரம் இருக்குது. அதிலேருந்து மட்டை விழுந்து நம்மளுக்கு செடி ஃபுல்லாக ஒம்பாக போயிடுது. லாஸ்ட்டாக எல்லாத்தையும் வெட்டி க்ளீன் பண்ணி புல்லை ஃபுல்லாக ஒதுக்கி வச்சாச்சு. இதை அள்ளி நம்ம தூர போட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். லாஸ்ட்டாக இப்படி தான் நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சிருக்கோங்க. செடிக்கு ஃபுல்லாக தண்ணியெல்லாம் விட்டு முடிச்சுட்டு வந்துட்டோங்க. ஃபுல்லாக புல் எல்லாம் வெட்டி முடிச்சுட்டு அப்பப்பா நல்லா டயர்டாகிட்டு அன்னைக்கு ஒரு கப் காஃபியை போட்டு குடிச்சிட்டு பாத்திரத்தை கழுவலான்னு சொல்லிவிட்டு பாத்திரத்தை ஃபுல்லாக கழுவுறேன். நைட்டு ஃபுல்லாக நல்லா கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தது. தூக்கம் ரொம்ப நேரம் கொஞ்சம் வேலை இருந்து ஹெல்த் இஷ்யூஸும் பயங்கரமாக இருந்தது. அதனால் பாத்திரம் கழுவலை அப்படியே நைட்டு போட்டாச்சு. இதில் வந்து பார்த்தா சிங்கு ஃபுல்லாக ரொம்ப வலியுது. அவ்வளோ பாத்திரத்தையும் கழுவி முடிக்கவே எப்படியே போகும்போது 1/2 hour ஆயிரும். ஃபுல்லாக கழுவி தேய்ச்சி எடுத்து வச்சிடலாம். இதுக்கு நான் தனியாக கூடையோ எதுவுமே பாத்திரம் கழுவி கமத்துறதுக்கு வைக்கலைங்க. ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கிடுவேன். நம்ம கழுவின பாத்திரத்தில் இந்த குக்கர் இருக்குதுல்ல, சாதம் வைக்கக்கூடிய குக்கரை எடுத்துக்கிடுவேங்க. அந்த குக்கர் மேலே மூடி வந்து கமத்தி போட்டுப்பேன். அது மேலே கழுவி தண்ணி வடிய வச்சுக்கிடுவேன். அப்புறம் தண்ணி வடிஞ்சோடனே நம்ம ரேக்கில் தூக்கி வச்சுருவேன். பாத்திரத்தை ஃபுல்லாக கழுவ இந்த மாதிரி இதில் நம்ம செல்ஃப்லேயே கழுவி கமத்திக்கிடுவோம். இதுக்குன்னு தனியாக எந்த ஒரு பேஸ்கெட் வச்சோ அதில் கழுவி கமத்திட்டோ இல்லைங்க. தனி பேஸ்கெட்லாம் எதுவுமே வாங்கலை. குக்கர் மேலே கமத்தி வைப்பேன். அந்த தண்ணி அதிலே கொஞ்சம் தண்ணி வடிஞ்சிரும். அதில் வடித்து முடிக்கவும் இதில் நான் கமத்தி வச்சுருவேன். இந்த ஜாரெல்லாம் பார்த்திங்கன்னா 2-3 நாள் ஆச்சு கழுவி. ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுருவோம் சொல்லிவிட்டு எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சாச்சு. இதில் கழுவி பாத்திரத்தையும் கமத்தியாச்சுங்க. பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுட்டு நம்ம தேங்காய் துருவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
தேங்காய் திருவியாச்சு. தேங்காய் திருவி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா ஃபுல்லாக 2 நாளைக்கு நம்மளுக்கு வந்து கவலையே இல்லாமல் இருக்கும். தேவையானதை எடுத்துக்கிடலாம். அது 2 நாளைக்கு மேலே நம்ம வைக்கவும் முடியாது. அது வந்து ஒரு மாதிரி சட்னிலாம் அரைச்சோன்னா பச்சை கலராக ஒரு மாதிரி திரி திரியாக இருக்குது ஃப்ரீசரில் வச்சுருக்கிறது. வெளியில் சரி ஃப்ரீசரில் இல்லாமல் நார்மலாக ரேக்கில் வைக்கலான்னு பார்த்தோன்னா அந்த தேங்காய் வந்து ரொம்ப ஒன்றும் இதாக இருக்க மாட்டேங்குது. கரெக்டாக 2 டேஸ் தான் இந்த பூ ஃபுல்லாகவே. கரெக்டாக அதை நம்ம காலி பண்ணிட்டோன்னா சரியாக இருக்குது. தேங்காய் பூவை பாக்ஸில் எடுத்து வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நான் தேங்காய் பூ திருவுறதுக்கு சொலவு வச்சு சொலவு மேலே ஒரு கண்ணாடி கவர் போட்டுக்கிடுவேன். அந்த கண்ணாடி கவரில் வச்சு தான் வந்து தேங்காய் திருவுவேன். திருவிக்கிட்டு நம்மளுக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த முறம் வச்சு இந்த சில்வர் முறத்தில் திருவிட கொஞ்சம் முறம் வந்து எனக்கு வழுகிக்கிட்டே போகிற மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது. பவர் இல்லை, கரண்ட் இல்லை, அதனால தான் ஃப்ரிட்ஜு டார்க்காக இருக்குது. இப்போ நம்ம வந்து தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு பொடி தாங்க ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் இதில் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நிலக்கடலை, பொரிக்கடலை, கொஞ்சமாக புளி, ஒரு 3 பல் பூண்டு, பெருங்காயம், உப்பு, வத்தப்பொடி, இது எல்லாம் தான் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம திரித்து எடுத்துக்கிடலாம். மார்னிங் டிஃபனுக்கு இதை ஃபுல்லாக போட்டு திரித்து சூப்பரான பொடி ரெடி ஆகிட்டு நம்ம தோசை, இட்லி, சாதம் எதுக்கு வேணாலும் நம்ம இதை யூஸ் பண்ணி வச்சு இட்லி, தோசை, சாதம், சுடு சாதம் எல்லாத்துக்குமே இந்த பொடி செம்ம சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.